296 வீடுகளும், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 801 வீடுகளும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் 487 வீடுகளும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் 615 வீடுகளும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1758 வீடுகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 408 வீடுகளும், திருநெல்வேலி மாவட்டத்தில் 228 வீடுகளும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 945 வீடுகளும், ராஜீவ்காந்தி மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 612 வீடுகளும், ஆக மொத்தம் 8251 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள ஒரு வீட்டின் பரப்பளவு 325 சதுர அடியாகும். இதற்கான கட்டுமான தொகை 3,75,000 ரூபாய். ஒவ்வொரு வீடும் கூடம், படுக்கையறை, சமையலறை, கழிப்பறை, திண்ணை மற்றும் மாடிப்படிக்கட்டுடன் கூடிய வடிவமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. இவ்வீடுகள் அனைத்தும் இயற்கை இடர்பாடுகளான பூகம்பம், புயல் மற்றும் சுனாமி போன்றவற்றால் ஏற்படும் தாக்கத்தை தாங்கக்கூடிய தன்மையிலான உலகத்தரத்துடன் கட்டப்பட்டுள்ளன. மேலும் இவ்வீடுகள் அனைத்தும் 10 வருடங்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. கடலோரத்தில் வசிக்கும் குடும்பங்கள் தங்களது வசிப்பிடம் பற்றிய கவலையின்றி தங்களது வாழ்வாதாரத்தினை உயர்த்திக் கொள்ள இத்திட்டம் வழிவகை செய்கிறது. 303 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 8251 வீடுகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் வழங்கியதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த திருமதி ஜெத்ரூத் நன்றி தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஜெத்ரூத். புதுக்கோட்டை மாவட்டம் உசிலங்காடு எனும் கிராமத்தில் வசித்து வருகிறேன். அம்மா, இதற்கு முன் நாங்கள் குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்தோம். மழை, தண்ணீர்லாம் புயலால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சுனாமி வரும்போது எங்கே காங்கிரஸ் வீடு சொன்ன குழந்தைகளை கூட்டிட்டு ஓடணும். அம்மா, உங்க கருணையால் எங்களுக்கு நல்ல மாடி வீடு கிடைச்சிருக்கு. உங்க கருணைக்கு மிக்க நன்றி. இங்கே பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டுகிறேன். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை டெல்லியில் உள்ள பிரிட்டிஷ் தூதர் திரு ஜேம்ஸ் பெவன், இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பீட்டர் வர்கீஸ் ஆகியோர் சென்னையில் இன்று சந்தித்தனர். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்த முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். டெல்லியில் உள்ள பிரிட்டிஷ் தூதர் திரு ஜேம்ஸ் பெவன், சென்னையில் உள்ள அந்நாட்டின் துணை தூதர் திரு மைக் நிதாவ்ரியான்கேஸ் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து பேசினர். அனைத்து துறைகளிலும் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றும் முனைப்புடன் அபார வளர்ச்சிக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு திரு ஜேம்ஸ் பெவன் பாராட்டு தெரிவித்தார். தமிழக வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்க தனது விருப்பத்தையும் முதலமைச்சரிடம் அவர் தெரிவித்துக் கொண்டார். தமிழகத்தில் முதலீடு செய்வதில் ஆர்வம் கொண்டுள்ளதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரிட்டிஷ் தூதருக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவுக்கான ஆஸ்திரேலிய தூதர் திரு பீட்டர் வர்கீஸ், ஆஸ்திரேலிய துணை தூதர் திரு டேவிட் ஹோலி, வர்த்தக பிரிவில் உயரதிகாரி திரு மைக்கேல் கார்ட்டர் ஆகியோர் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை தலைமைச் செயலகத்தில் இன்று சந்தித்து பேசினர். இந்தியாவின் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தின் வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக இருப்பதால் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றத்தில் தமிழகம் முக்கிய பங்கு வகிப்பதாக இந்த சந்திப்பின்போது திரு பீட்டர் வர்கீஸ் முதலமைச்சரிடம் தெரிவித்தார். தமிழகத்திற்கான தொலைநோக்கு திட்டம் 2023 ஆவணத்தை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். தொழிற்பயிற்சி, பசுமைசார் எரிசக்தி, ஆழ்கடல் மீன்பிடித்தல், குறைந்த செலவிலான வீட்டு வசதி மற்றும் கலாச்சார பாரம்பரிய திட்டங்களில் பங்கேற்க விருப்பம் கொண்டுள்ளதாகவும் ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதர் திரு பீட்டர் வர்கீஸ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் தெரிவித்தார். தமிழக வளர்ச்சி திட்டங்களில் பங்கேற்பதில் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளதற்காக ஆஸ்திரேலிய தூதருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அஇஅதிமுக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் வரும் 31 மற்றும் அடுத்த மாதம் 1ஆம் தேதிகளில் கழகத்தின் சார்பில் நடைபெறும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தமிழக மக்களின் ஒருமித்த ஆதரவுடனும் கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் நல்லாசியுடனும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசால் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள
2012-2013 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் குறித்த பல்வேறு சிறப்பு அம்சங்களை நாட்டு மக்களுக்கு விளக்கிடும் வகையில் கழக அரசின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் வரும் 31 அடுத்த மாதம் 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள இடங்கள் மற்றும் அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோரின் விவரங்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட கழக செயலாளர்களும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் தங்கள் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளை கழகம், எம்ஜிஆர் மன்றம், ஜெயலலிதா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாய பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்புசாரா ஓட்டுநர்கள் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை உட்பட கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் இணைந்து சிறப்பு பேச்சாளர்கள் மற்றும் கலை குழுவினருடன் தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற தொகுதி வாரியாக பொதுக்கூட்டங்கள் நடந்து முடிந்தவுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒன்றியம், நகரம், பேரூராட்சி, பகுதி மற்றும் ஊராட்சி, கிளை, வார்டு, வட்டங்கள் உட்பட பட்டி தொட்டி எங்கும் உள்ள மக்களிடம் கழக அரசால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள மக்கள் நலன் குறித்த பல்வேறு சிறப்பு அம்சங்களை பொதுக்கூட்டங்கள், தெருமுனை பிரச்சார கூட்டங்கள், துண்டு பிரசுரங்கள் மற்றும் சுவரொட்டிகள் வாயிலாக விளக்கிடும் வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ள இடங்கள், அவற்றில் கலந்து கொள்வோர் பற்றிய விவரங்களை அஇஅதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் மு. தம்பிதுரை வெளியிட்டுள்ளார். பெண்களுக்கு சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 44 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். வளர் இளம் பெண்களுக்கு சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொற்று நோய்கள் மற்றும் கருவுறுதல் தடைபடுவதை குறைப்பதற்காக அனைத்து கிராமங்களில் உள்ள 10 முதல் 19 வயது வரை உள்ள வளர் இளம் பெண்கள், பிரசவித்த தாய்மார்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் உள்ள பெண் கைதிகள் ஆகியோர் நலனுக்காக இலவசமாக சானிட்டரி நாப்கின்கள் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த உள்ளது. தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 7 வளர் இளம் பெண்களுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார். இந்த திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில்தான் அனைத்து ஊரகப் பகுதிகளிலும் செயல்படுத்தப்பட இருக்கிறது. இந்த புதிய திட்டத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு 44 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவாகும். கிராமத்தில் வாழும் இளம்பெண்கள் ஒவ்வொருவருக்கும் 6 சானிட்டரி நாப்கின்கள் கொண்ட ஒரு பை வீதம் 3 பைகள் 2 மாதங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 18 பைகள் ஒவ்வொரு வளர் இளம் பெண்ணுக்கும் வழங்கப்படும். இந்த சானிட்டரி நாப்கின்கள் அரசு பள்ளிகளில் பயிலும் வளர் இளம் மாணவிகளுக்கு பள்ளி ஆசிரியைகள் மூலமாகவும், மற்ற வளர் இளம் பெண்களுக்கு ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்ட மையங்களில் உள்ள அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாகவும் வழங்கப்படும். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் கிராம சுகாதார துணை நிலையங்களில் பிரசவிக்கும் தாய்மார்களுக்கு 6 சானிட்டரி நாப்கின்கள் கொண்ட 7 பைகள் வழங்கப்படும். சிறைச்சாலைகளில் உள்ள பெண் கைதிகளுக்கும் 2 மாதத்திற்கு ஒருமுறை 6 சானிட்டரி நாப்கின்கள் கொண்ட 3 பைகள் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுதோறும் சுமார் 40 லட்சம் வளர் இளம் பெண்கள், 7 லட்சம் பிரசவித்த தாய்மார்கள், 700 பெண் கைதிகள் மற்றும் மனநல மருத்துவமனைகளில் உள்ள 500 பெண் நோயாளிகள் பயனடைவார்கள். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர், மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அஇஅதிமுகவினர் தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து மக்களின் தாகத்தை தணிக்க வேண்டுமென முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் பேரியக்கம்
தன்னலம் கருதாமல் பொதுநலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மக்கள் பணிகளை மேற்கொள்வதிலும் மக்களுக்கு தொண்டாற்றுவதிலும் முன்னிலை வகித்து வருகிறது என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் தம் உயிரினும் மேலான தமதருமை கழக உடன்பிறப்புகள் ஆங்காங்கே தாங்கள் வாழும் பகுதிகளில் குடிநீர் பந்தல்கள், நீர்மோர் பந்தல்கள் அமைத்து மக்களின் தாகத்தை தணிப்பது வழக்கம் என்றும், அந்த வகையில் இந்த ஆண்டும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு கழக உடன்பிறப்புகள் இப்பொழுதே ஆங்காங்கே தாங்கள் வாழும் பகுதிகளில் குடிநீர் மற்றும் நீர்மோர் பந்தல்களை உடனடியாக அமைத்து மக்களின் தாகத்தை தணிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் தாகத்தை தணிப்பதற்காக ஆங்காங்கே அமைக்கப்படும் குடிநீர் பந்தல்கள் மற்றும் நீர்மோர் பந்தல்களை கழக உடன்பிறப்புகள் காலையில் ஒருமுறையும் பிற்பகல் ஒருமுறையும் நேரில் சென்று பார்வையிட்டு சுகாதாரமான முறையில் அவை செயல்படுவதற்கு ஏற்ற திட்டத்தோடு இந்த பணியினை நடைமுறைப்படுத்துவது அவசியம் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட 24 புதிய கட்டடங்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார். டைட்டானிக் திரைப்பட இயக்குநர் ஜேம்ஸ் கேமரூன் ஆழ்கடல் பயணத்தில் நிகழ்த்திய உலக சாதனை. நீர்மூழ்கி கப்பலில் தன்னந்தனியாக 36,000 அடி ஆழத்திற்கு சென்று படம் பிடித்தார். விளம்பர இடை செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 11 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள